எங்கேருந்து அடி விழுதுன்னு தெரியாது சார். அடினா அடி பயங்கரமான அடி, ஒன்றும் சமாளிக்க முடியல என்னால். ஐயோ 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 ஐயோன்னு கத்துறேன். அப்போ தான் வர்றாரு வில்லன் நடிகர் மாதிரி வர்றாரு இந்த இன்ஸ்பெக்டரு. வந்துட்டு ஐயோன்னு சொல்லக்கூடாது, ஐயான்னு சொல்லிட்டா. உயிர் பயத்தை எனக்கு காட்டுறாங்க, என்னால் முடியல. திரும்ப ஐயா ஐயான்னு கத்துறேன். அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, என் கண்ணை கட்டுறாங்க, இந்த கையை நீட்ட சொல்லி. அதை பாருங்கள், அது இரும்பு ராடு சார். கையில் ஒரு ப்ளூ கலர் துணியை ஈரமாக சுற்றி இதுலேருந்து இதுவரையும் கட்டிட்டாங்க. இல்லை நான் பார்க்குறேன், சதாம் ஹுசேன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். உயிரை நான் தூக்கில் போடும்போது நான் உயிரோட தான் இருப்பேன். எது கண்ணை அவுத்து நான் பார்க்குறேன். ஆமாம், சதாம் ஹுசேன் சொன்னார் இல்லைங்களா, நீ யார் என்னை வந்து நிற்க சொல்கிறது, நான் உட்காந்து தான் பேசுவேன்னு சொன்னார் இல்லைங்களா. அது மாதிரி நான் சொல்கிறேன், நான் பார்க்குறேன் என்ன நடக்குது, நீ ஏன் என்னை பிடிக்கிற விடுன்னு சொல்லிட்டு கையை வச்சிட்டேன். பார்த்தா அவர் தான் அடிக்கிறார், ஒரே அடி, டம்முன்னு. ஒரு அடியில் இவ்வளோ ஃப்ராக்சர் சார். அது வேறு அடியே இல்லை, ஒரே அடி தான். கை தொங்கிடுச்சு, நான் அதை பற்றி கவலைப்படல, தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். வலி இல்லை. இந்த வேதனையில் எனக்கு வலி தெரியல சார். இதுவே நரகம். கையை எப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னை அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறாங்க. இந்த கையோடு வச்சுட்டு அம்பத்தூர் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க. அங்கேயே வச்சு அடிக்கிறாங்க. ஆமாம், வரோம் போகிறோம்லாம் அடிக்கிறான், யார் என்னன்னே தெரியாது. ஓகே. வாயை கண்ணை கட்டிட்டாங்க, வாயை கட்டிட்டாங்க, கையெல்லாம் கட்டிட்டு காரில் கீழே போட்டு நம்ம கால் வைப்போம் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு கார் கிளம்புது. கை துண்டு தாண்டா உடஞ்சி முடிஞ்சு போச்சு, நீங்கள்லாம் அள்ளி சாப்பிடுவீங்க, நான் அந்த கையில் அள்ளி சாப்பிட்றேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கதை ரொம்ப சோகமான கதையாக இருக்குது, ரொம்ப நீளமான கதையாக இருக்குது. ரொம்ப கொரோனா பீரியடில் எல்லாருக்குமே ஒரு துன்பம் இருந்திருக்கும். உங்களுக்கு வேறு விதமான சட்ட சிக்கல், காவல்துறை அடக்குமுறை இதெல்லாம் சந்திச்சிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சது? சார், என் பேர் தேவேந்திரன் சார். எனக்கு இப்போ வயசு 50. நான் ஆக்சுவலாக வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2019 தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி முறைப்படி பதிவு பண்ணி தமிழகம் ஃபுல்லாக ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வச்சுட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆர்கனைசேஷன் அது? தமிழ்நாடு ஆர்டிஐ அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைசேஷன். எங்கள் வேலை எல்லாமே வந்து ஆர்டிஐ போட்டு அந்தந்த பதிலை வாங்கி பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வர்றாங்கன்னும் போது இந்த இடத்துல இது இருக்குது. ஏன்னா நேரடியாக போய் ஒரு அரசு அலுவலகத்துலேயும் கேள்வி கேட்டால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மனப்பான்மை எந்த அரசு அலுவலருக்கும் கிடையாது. அதனால் ஆர்டிஐ மூலயமா நாங்கள் கேள்வியை வாங்கி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. இந்த கட்டத்தில் 2019 வந்து கொரோனா ஆரம்பிக்குது. சரி. ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு. நான் பொதுவாகவே வந்து கொஞ்சம் சோசியல் மைண்ட் அதிகமாகவே இருக்குது. சரி. நான் 30 வருஷமாக இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஐயா பக்கத்தில். டெய்லி வந்து சாப்பாடு செஞ்சு சாம்பார் சாதம் செஞ்சு என்னோடய ஆக்டிவா பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு சிட்டி உள்ள எங்கெல்லாம் வருவேன் ஃபுல்லாகவே. ஒரு நாளைக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது வழக்கம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து லாக்டவுன் ஃபுல்லாக உலகமே முடங்கி போயிருந்தது இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் மதுபான கூடங்கள் மொத்தமே காலி. சரி. மதுபான கடையுடன் கூடிய கூடங்கள் எல்லாமே. நான் இருக்கிற பகுதியில் வந்து ஒரு 117, அதாவது அம்பத்தூர் ஏசி லிமிட்டு கலால், அவங்களுக்கு 117 24 ஏதோ ஒரு சரியாக ஞாபகம் பொருந்தது. அவ்வளோ கடைங்க உண்டு. கடைகள். ஓகே. ஆமாம், 100க்கும் மேற்பட்ட கடைகள். அந்த கடைகள் எல்லாமே என்னென்னா பிளாக்கில் எடுத்து விற்பாங்க. ஆல்ரெடி இப்போ தான் 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் பிளாக்கில் காலையில் 5 மணிக்கே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அந்த கதைக்கு இப்போ வேணாம். நீதிமன்றத்துக்கு போனால் கூட அது அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம அதில் தலையிட வேணான்னு வச்சுங்க. இதனால் சைலண்டாக தான் இருக்கும். நான் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் ஒரு 4:30 மணி அப்படி வருவேன். ஒரு 12க்கு போனால் 3:30 4:30 அப்படியே ரிட்டர்ன் வரும். ஆமாங்க. ஒரு சில நேரம் நைட்டில் ஒரு 7:30 8க்கு இப்படி வருவேன். வரும்போது என்னை போலீஸ்லாம் மடக்குவாங்க. நான் பேசுவேன். அம்பத்தூர்லேயே எல்லாம் செக் பாயிண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் அப்படியே தாண்டி வரும், யாருன்னு விட்டுருவாங்க. இந்த காலகட்டத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். என்ன சம்பவம்? ஒரு பார்லேருந்து பூட்டை உடச்சி உள்ளே போயிட்டு அந்த பாட்டிலெலாம் பெட்டியாக எடுத்துகிட்டு வர்றாங்க. யார்? போலீஸும் கூட நிற்கிது. ஓகே. பார் சம்மந்தப்பட்டவங்களோ ஓனரோ இல்லை வெடியாட்களோ தெரியாது. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் இருக்காதுன்னு வச்சுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு காரில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறத நான் வீடியோ எடுத்துடுறேன். ஓகே. அந்த வீடியோ என்ன பண்ணுறேன், ஹையர் ஆஃபீஸருக்கு கொடுக்குறேன். இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குங்க, இதை கவனிக்க மாட்டிங்களான்னு.
இதன் காரணமாக அப்போ ஏசி நல்லதுரைன்னு ஒரு சார் இருந்தார். உண்மையிலே அவர் நல்ல மனுஷன், நல்லதுரை தான் கலாலில். அவர் என்னை கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு தேவதரை ஏன்னா அதெல்லாம் தான் பார்த்து சொல்லுங்கள். அவர் ஏன்னா உடனடிக்குடன் நடவடிக்கை எடுத்தார். அவங்களுக்கு சார்ஜ் ஷீட்டு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தார். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கார். ஒரு மாதம் ஆகுது. கலாலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் நல்ல பிரபலம், நல்லா எல்லாருக்குமே தெரியும். அவர் கலாலுக்கு வந்திருக்காரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு. என்கவுண்டர் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் உள்ளே வரவும் என் லைனில் வந்து பேசுகிறாரு. நீ தான் தேவேந்திரனா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் தான். இதெல்லாம் எதுக்கு உன் வேலையை பாரு. நான் கொஞ்சம் நிறையவே பேசுவேன். ஏன்னா என் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் திருப்பி பேசுகிறேன். இல்லை நடக்கிறதாங்க நான் எடுத்து கொடுக்குறேன், நான் ஒன்றும் நடக்காதெல்லாம் சொல்லலை, அதனால் வந்து நடக்கிறதா நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லவும் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம், அதோடு அது முடியுதுங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் நம்ம ஏசி தான் சொன்னார் பாருங்கள், எங்கன்னா இருந்தால் பிடிங்கன்னு. அதுக்காக நான் ஒரு இடத்துல போயிட்டு காசு கொடுத்து வாங்கி அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோங்கிறதுக்காக வாங்கி எடுத்துகிட்டு வர்றத ஒரு வீடியோ எடுக்கிறான். யார் அந்த கொடுக்குறவனே. இவங்க உள்ளே வேலை செய்கிறாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க செட்டிங் பண்ணியிருக்காங்க. அவன் சரக்கு வந்து வாங்கினான்னா அதை வீடியோ எடுத்துரு, கையை உடைக்கிறதுக்காக. நான் வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து அன்றைக்கி ராத்திரி ஒரு பாருக்கார் என்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது நான் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு உனக்கு காவல்துறை அரசாங்கம் இதெல்லாம் எடுத்துக்குது, எதுக்கு எதிர்க்கிற, நீ ஒன்றும் இல்லாமல் தானே இருக்க, சமூக ஆர்வலர்னு இதே போர்வையில் போயிட்டுருக்க, என்ன வச்சுருக்க, உனக்கு என்ன பேக்ரவுண்டு அப்படி இப்படிலாம் இதை கேட்டுட்ருக்காரு. நான் இல்லைங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே நான் போராட்டம் ஒன்று இருக்குது, அதனால் எனக்கு பேக்ரவுண்டுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசும்போது ஒரு சில வார்த்தைகள், அந்த கோவம் வரும்போது நம்ம பேசுவோம் இல்லைங்களா, தவறான கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோன்னா குறிப்பிட்டு ஒருத்தரை தான் பேசுகிறேன். இப்போ சார் இருக்கீங்கன்னா உங்களை தான் குறிப்பிட்டு, ஒட்டுமொத்த உங்கள் எல்லாரையும் பேசலை. புரியுது. ஒரே ஒரு அந்த காவல்துறை சார்ந்த ஒருத்தரை பேசுகிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட இவங்க எல்லாம் செட்டிங் தானே இல்லைங்களா, அதை வாங்கி எடுத்து வச்சு சோசியல் மீடியாவில் போடுறாரு. போட்டு காவல்துறை வந்து நீங்கள் எடுத்ததை நீங்கள் சோஷியல் மீடியாவிலாம் போடல, நேராக ஹையர் அஃபிஷியலுக்கு தான் கொடுத்துருங்க. ஆமாங்க. என்னோடய வீட்டில் வந்து சர்ச் பண்ணி லேப்டாப்பு, ஃபோனு, பைக் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டது என்னை சிறையில் அடைச்சதுக்கப்புறம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை போட்டுட்டு என் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அம்பத்தூர் காவல் நிலையத்தில் 915 எஃப்ஐஆர் நம்பரு. நான் ஏபி வாங்கியிருக்கேன். அந்த எஃப்ஐஆர் என்ன அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அது சம்மந்தமாக எதுவும் வரல. இதை வச்சுட்டு என்ன, நீங்கள் வந்து கடையில் போயிட்டு, அது வந்து லாக்டவுனில் மூடப்பட்ட கடையில் நீங்கள் போய் சரக்கு வாங்குறீங்க? கடையில் இல்லை, ஒருத்தட்ட தனிநபரை வர வச்சு வாங்குறேன். ஓகே. அவர் ஒரு கடை சார்ந்தவர், மதுபான கூடத்தை சார்ந்தவர், கடையில் கூட வாங்க முடியாது. அப்படி வாங்கினது தான் இவங்க எனக்கு தெரியாமல் அவர்கிட்டயே சொல்லி, ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு லிங்க்கில் இருப்பாங்க இல்லையா, அதனால் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா? எனக்கு அப்போ இருந்து இப்போல்லாம் கிடையாது. இப்போ அந்த நீங்கள் இந்த மது பாட்டில் வாங்கும்போது கிடையாது. நான் அதுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கேன், குடியை நிறுத்தியிருக்கேன் நான் அதுக்கு முன்னாடியே. ஏன்னா குடிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்குது, அது என்னோட உரிமை. நான் கேட்குறது உங்களுடைய பர்சனல் கன்சம்ஷனுக்காக வாங்கினீங்கன்னா இல்லை ரெக்கார்டுக்காக வாங்குறீங்களான்னு? ரெக்கார்டுக்காக வாங்குறேன். ஏஜி சொல்கிறாரு. நீங்கள் வீடியோ எடுக்கலையா அதை? நான் எதுக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கிட்ட வாங்குறேன் இந்த இடத்துலங்கிற சொல்கிறதுக்காக வாங்குறேன். ஓகே. நான் அதை வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா, வீடியோ எடுத்தால் அவன் ஓடி போய்ட்டான்ல. போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது இது மாதிரி சோன்ஸை பார்ட்டி சார்னு சொன்னால் அவங்க போய் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக நான் போலீஸ் உதவி பண்ணிட்டு தான் இருந்தேன். புரியுது இது மாதிரி நடக்குதுங்கிறது. இவங்க இந்த வைரல் பண்ணாங்க இல்லையா, நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு, அதை வச்சுட்டு அங்கே எஃப்ஐஆர் ஆகுது. என்னை தேடுறாங்க, எனக்கு தெரியாது. ஒரு 4 நாள் கழிச்சு 24ஆம் தேதி அம்பத்தூர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ஆகுது. 27ஆம் தேதி வழக்கம் போல் நான் வந்து வாக்கிங் போவேன், வெறுங்காலோடு தான் போவேன், லுங்கி கட்டிட்டு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே, அதாவது அம்பத்தூர் திருமலாயில் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட், அது ஜுடிஷியல் லிமிட்னா அம்பத்தூர் தான் வரும், அம்பத்தூர் கோர்ட் லிமிட் தான் வரும். அது வீட்டு பக்கத்துலேயே காரில் 2 பேர் நிற்கிறாங்க, என்கிட்ட வந்து கை கொடுக்குறாங்க. ஆனால் தைரியமாக போயிட்டு கை கொடுக்குறாங்க. சார் சார் அப்படியே கையோடு பிடிச்சி காலில் போட்டு கண்ணை கட்டிட்டாங்க, வாயை கட்டிட்டாங்க, கையெல்லாம் கட்டிட்டு காரில் கீழே போட்டு நம்ம கால் வைப்போம் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு கார் கிளம்புது. ஓகே. நேராக போகுது. நான் திமிர்றேன், எவ்வளோ சத்தம் வர முடியல. நேர டேங்க் ஃபேக்ட்ரி போலீஸ் ஸ்டேஷன் T7, அது ஆவடி லிமிட்டு தாங்க. அது பின்னாடி போனதும் ஒரு படத்தில் பார்த்துருப்போம் நம்ம, பாழடைஞ்ச பங்களா. அங்கே போய் என்னை கண்ணை அவுத்து விட்டுட்டு அது உள்ளே விடுறாங்க. ஒன்றுமே தெரியல, சுற்றி முற்றி ஒன்று யாருன்னு அடையாளம் தெரியாத நபர்களாக நிற்கிறாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நினச்சி கண்ணு கட்டிடுறாங்க. எங்கேருந்து அடி விழுதுன்னு தெரியாது சார். ஆனால் என் பாடியை இப்போ நல்லா தாங்குச்சு. 45 வயசு, இப்போ 50. அடினா அடி, பயங்கரமான அடி. ஒன்றும் சமாளிக்க முடியல என்னால். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறேன். அப்போ தான் வர்றாரு, வில்லன் நடிகர் மாதிரி வர்றாரு இந்த இன்ஸ்பெக்டரு. வந்துட்டு ஐயோன்னு சொல்லக்கூடாதுரா, ஐயான்னு சொல்லிட்டா. உயிர் பயத்தை எனக்கு காட்டுறாங்க. யாராக இருந்தாலும் அந்த கட்டத்தில் பெரிய பெரிய நபர்கள், செல்வந்தர்கள்லாம் கடைசினா ஐயோ ஐயோன்னு கத்துனவங்க தான், அது வரலாறு இருக்குது. என்னால் முடியல. திரும்ப ஐயா ஐயான்னு கத்துறேன். அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, என் கண்ணை கட்டுறாங்க, இந்த கையை நீட்ட சொல்லி. அதை பாருங்கள், அது தாறுமாறாக இருக்கும். ஸ்டான்லியில் எடுத்த எலும்பெல்லாம் ஒட்டஞ்சிருக்கு. ஆமாம் சார், ஸ்டான்லியில் எடுத்த எக்ஸ் அதே தான், அப்படியே தான் இருக்குது. இதில் இந்த கதைகள் நிறைய. இதில் அடித்தாங்க இரும்பு ராடு சார். கையில் ஒரு ப்ளூ கலர் துணி. நான் கார் டிரைவர், அதனால் அந்த ப்ளூ கிளாத் வச்சுருப்போம், ரயில்வே துணி வச்சுருப்போம் இல்லைங்களா. துணியை ஈரமாக சுற்றி இதுலேருந்து இதுவரையும் கட்டிட்டாங்க. 2 கல், இந்த இப்போ ஃபேவர் பிளாக் கல் போடுறாங்க பாருங்க, அது 2 கல்லை அடிக்கிட்டாங்க. இப்படி வச்சுட்டாங்க. கண்ணை திருப்பி 2 கல்லுக்கு பக்கத்தில் கையை வச்சுட்டாங்களா சென்டரில்? ஆமாங்க. இப்போ இப்படி ஆடக்கூடாது. ஆமாம், என்ன 2 பேர் பிடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் திமிரா பேசுவேன். இல்லை நான் பார்க்குறேன், சதாம் ஹுசேன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். உயிரை நான் தூக்கில் போடும்போது நான் உயிரோட தான் இருப்பேன். ஏற்று கண்ணை அவுத்து நான் பார்க்குறேன். ஆமாம், சதாம் ஹுசேன் சொன்னார் இல்லைங்களா, நீ யார் என்னை வந்து நிற்க சொல்கிறது, நான் உட்காந்து தான் பேசுவேன்னு சொன்னார் இல்லைங்களா. அது மாதிரி நான் சொல்கிறேன். நான் பார்க்குறேன் என்ன நடக்குது, நீ ஏன் என்னை பிடிக்கிற விடுன்னு சொல்லிட்டு கையை வச்சிட்டேன். பார்த்தா அவர் தான் அடிக்கிறார். ஒரே அடி, டம்முன்னு. ஒரு அடியில் இவ்வளோ ஃப்ராக்சர் சார். அது வேறு அடியே இல்லை, ஒரே அடி தான். கை தொங்கிடுச்சு. நான் அதை பற்றி கவலைப்படல, தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். வலி இல்லை. இந்த வேதனையில் எனக்கு வலி தெரியல சார். இதுவே நரகம். இப்போ என் உடம்பு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். எனக்கு ஸ்ட்ரோக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் அதனால தான் வந்தது. ஹார்ட் அட்டாக் 3 வாட்டி வந்துருச்சு. இப்போ 4ஆவது வாட்டி எப்போ வரும்னு தெரியாது. ஆன்ஜியோ பண்ணியிருக்கோம். இவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. கையை இப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னை அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறாங்க. இந்த கையோடு வச்சுட்டு அம்பத்தூர் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க. அங்கேயே வச்சு அடிக்கிறாங்க. ஆமாம், வரோம் போகிறோம்லாம் அடிக்கிறான். யார் என்னன்னே தெரியாது. நீ என்ன போலீஸுக்கு ஆப்பணுண்டா, என்ன உன்னை பார்த்தா அவன் அதை சொல்கிறான், இவன் அதை சொல்கிறான். இப்படியே தான் ஒரு மாயை ஏற்படுத்திட்டாங்க. உயர் அதிகாரிகள் நம்மளுக்கு வந்து எதனா தகவல் சொல்லி இது மாதிரி இங்கே தப்பு நடக்க நம்ம தவறு சொல்கிறத அவங்க இவங்களை கேட்குறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, போலீஸுக்கு ஒட்டுமொத்த ஆப்பனண்ட் இவன் எதிரானவங்கிறது ஒரு மாயை ஏற்படுத்தி இவங்க வச்சுக்கிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டான்லி போகிறேன் சார். ஸ்டான்லி இடையில வந்த நல்லதுறை அந்த அதிகாரி, நல்ல அதிகாரி உங்களுக்கு உதவி செய்யலையா? நான் ஜெயிலில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவரே வந்து என்னை பார்த்தாரு. பார்க்கும்போது சொன்னார், ப்ராமிஸாக உங்கள் விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் நாலேஜ் வந்துன்னு சொன்னார். ஓகே. ராத்திரியில் வந்து பார்க்குறாரு. ரிட்டையர்ட் ஆகிட்டாரா என்னன்னு தெரில. ராத்திரியில் வந்து என்னை பார்த்துட்டு, இல்லைங்க உங்கள் விஷயம் நடந்ததுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்னாரு. அப்போது ஒரு உயரதிகாரிக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது அப்போ என்ன ஒரு அதிகாரம். இப்போ அம்பத்தூர் ஸ்டேஷன்லேருந்து உங்களை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் ஸ்டான்லி கூட்டின்னு போகிறாங்க. ஸ்டான்லியில் போனதும் என்னை கேட்குறாங்க என்ன நடந்தது. நான் விஷயத்த சொல்கிறேன். யார் டாக்டர்கிட்ட சொல்கிறீங்க? ஆமாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, காவல்துறைக்கு மருத்துவர்கள் எப்படி உதவி பண்ணுறாங்கிற பாருங்க. உயிரை காக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கள். நான் ஆர்டிஐயில் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். நான் நல்ல நிலைமையில் தான் இருந்தேனான்னு வந்து இப்போ டாக்டர்கிட்ட ஆர்டிஐயில் கேட்கும்போது நீங்கள் நல்ல நிலைமையில் தான் இருந்தீர்கள்னு சொல்லி ஆர்டிஐயில் கொடுத்துருக்காரு. ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர் மதன்னு சொல்லிட்டு. அது அப்படியே இருக்குது. சும்மா அப்படியே லைட்டாக கட்டி அனுப்பிச்சிட்டாங்க பொன்னேரி. இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, என்னை இப்போ அங்கே திரும்ப கட்டிட்டு மதியானம் கூட்டின்னு வந்து அதே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போகிறாங்க. குண்டர்கள் படையோடு என் வீட்டுக்கு உள்ளே போய் சர்ச் பண்ணி லேப்டாப்பு, ஃபோனு, பைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் பேப்பர்ஸ், நான் ஆர்டிஐ நிறைய போடுவேன் சார். 2005லேருந்து நிறைய பேர் நிறைய போட்டேன்னு வரலாறு படைச்சிருக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் வெளியே சொல்லிடுறதுக்கு எனக்கு விருப்பப்படல. யாரையும் குறை சொல்ல விருப்பப்படல. குறைஞ்சே ஒரு 2000க்கு மேற்பட்ட ஆர்டிஐ போட்டிருக்கேன். ஏன்னா என் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும். பண்டல் பண்டலாக பேப்பர் வச்சுருக்கேன். உங்களோட ஒரு கதையை, ஒரு அலுவலகத்தோட கதையை எடுக்கணும்னா ஒரு நாள் அதுக்காக மெனக்கட்டு உட்காரணும். எங்கே வச்சுருக்கேங்கிறது தெரியாமல் ஒன்று ஒன்றா தேடி தேடி அப்புறம் எடுப்பேன். இன்றைக்கி அந்த சூழ்நிலை தான். இப்போ எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒன்று சேர்ந்து தான் வச்சுருக்கேன். அப்போ என்னை வந்து கையை உடச்சிட்டு என் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. சாயங்காலம் தான் எங்கள் வீட்டு தெரியுது. அது அள்ளும்போது ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, என் மனைவிக்கிட்ட வந்து அசிங்கமாக பேசியிருக்கார். ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. இவர் பேசின ரெக்கார்டு. அப்போ வந்து ஒரு நியூஸ் வருது எல்லா சேனல்லையும். சமூக ஆர்வலர் சாராயம் விற்றார்,
அவரை விரட்டி பிடிக்கும் போது பருத்திப்பட்டு பாலம், எங்கே அம்பத்தூர் எங்கே இருக்குது, பருத்திப்பட்டு எங்கே இருக்குது, பருத்திப்பட்டு பாலத்துலேருந்து குதிச்சார். குதிக்கும்போது அவர் கையெல்லாம் எங்கேயுமே அடிப்படல, மண்டையிலலாம் அடிப்படல, கை மட்டும்தான் உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து சூமோட்டோவாக எடுக்கிறாங்க. மாநில மனித உரிமை ஆணையம் மேனாள் நீதியரசர் இவர் ஜெயச்சந்திரன் ஐயா எடுக்கிறார். இப்போ கதையே நீ அந்த மனித உரிமை ஆணையத்துலேருந்து தான் வருது. மனித உரிமை இப்போ நீங்கள் வந்து ஜெயிலில் போயிடுறீங்க, அப்போ தான் மனித உரிமை ஆணையம் எடுக்குதா? ஆமாங்க, எடுக்குதுங்க. மனித உரிமை ஆணையம் எடுத்து காவல்துறை ஆணையரை கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு நியூஸில் அவர் விழும்போது கை உடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு செய்தி சேனலில் வந்து பாத்ரூமில் வழிக்கு விழுந்தாருன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் விரிவாக கேட்குறாரு அவர். என்கிட்ட அதோட ப்ரூஃப் இருக்குது. இவர் விழும்போது கை உடைஞ்சதா, பாத்ரூமில் வழிக்கு விழுந்து கை உடைஞ்சதா, அப்போ வந்து இவங்க தான் விழுந்து கை உடையுதா, அப்போ காவலர்கள் யாருக்கும் கை உடையிறது இல்லையா, யாரும் வழிக்கு விழுறது இல்லையா, எனக்கு வந்து 4 வாரத்தில் பதில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது அப்படியே கிடப்பில் இருக்குது இல்லைங்களா. இந்த காலகட்டத்தில் நான் வந்து 20-30 நாள் கழித்து வெளியே வர்றேன். வந்தது இவங்களோட டார்ச்சர் தான். உங்களை போலீஸ் அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க, நீ வந்துட்டியா, உன் புள்ள வந்துட்டியா, ஒரே அமக்கலம். ஊர் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அது நம்ம வந்து இதிலே இருக்கிறோம், அதை பற்றி கவலைப்படுறதில்ல, போராளிகள்ங்கிறதுனால. பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என் பொண்ணு 18 வயசு பொண்ணு, பையன், என் மனைவிலாம் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் மனித உரிமை ஆணையத்துக்கு நாங்கள் ஒரு புகார் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடியே உங்கள் கேஸ் அவங்க எடுத்துட்டாங்க இல்லையா? அவங்க சூமோட்டோ எடுத்துட்டாங்க. திரும்ப நான் ஒரு புகார் கொடுக்குறேன், என் மனைவி ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் ரெண்டும் அங்கே போய் சேர்ந்துச்சு. இடையில நான் வந்து போட்டு கேட்குறேன். நான் 2020 11ஆவது மாதம் ஒரு RTI போட்டு கேட்குறேன் மனித உரிமை ஆணையத்தில், நான் கொடுத்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு. அதுக்கு ஒரே பதில் வந்து இணை ஆணையர் விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது, அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே வர்றோம். 2022 போட்டு கேட்குறேன். கேட்கும்போது எனக்கு என்ன பதில் வருதுன்னா, அவர் சூமோட்டோ எடுத்தது கூட நான் கொடுத்த புகார் மனுவும் என் மனைவி கொடுத்த புகார் மனு ரெண்டுக்கும் கேஸ் நம்பர் போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு நாங்கள் போலீஸ் தரப்பில் கூப்பிட்டு விசாரித்து முடிச்சிட்டோன்னு ரெக்கார்டு பூர்வமாக கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. இரு தரப்பையும் ஒரு புகார்னா இதானே சார், நீதிமன்றமாக இருந்தாலும் காவல் நிலையமாக இருந்தாலும் பொதுவாகவே நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு ஏன்பா பண்ணணுன்னு தானே கேட்பீங்க. எங்களை அழைக்காமல் போலீஸை மட்டும் அழைத்து அவங்கள்ட்ட பேசி எழுதி வாங்கி முடிச்சிட்டாங்க. பிரபலங்கள்னா பண்ணியிருப்பாங்க, எழுதி வாங்கி முடிச்சாங்க, கேஸ் அவங்களே முடிச்சிருக்காங்க. நான் விவரமாக கேட்குறேன், என்ன முடிச்சிங்க, அந்த கேஸோட நகல் கொடுங்கன்னு கேட்கும்போது RTI ஆக்ட் 2F பிரகாரம் தர இயலாதுன்னு சொல்கிறாங்க. RTI ஆக்ட் 2F என்ன சொல்லுதுன்னா, பதிவுறுக்கள், அதாவது நம்ம பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, CD இது போன்றதில் தான் இருக்கும், அதையும் கொடுக்கலாம். ஆனால் 2F இவங்க வந்து காரணம் காட்டுறது ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான் 2005 போட்டிருக்கேன், படிப்பறிவு எனக்கு கம்மி தான், ஒன்றையும் நான் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க 2F காரணம் காட்டி 2F பிரகாரம் கொடுக்க இயலாது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கேன்னா, அந்த அவர் ஆய்வாளர் தொடர்பான விவரங்களை கேட்டிருக்கேன். ஆய்வாளர் கூப்பிட்டு விசாரிச்சிங்களான்னு கேட்டால் தனி மனிதரோட தரவுகளை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசு ஊழியர் எப்படி சார் தனி மனிதனாக வருவார்? அவர் தனி மனிதன் சார், தனி மனிதன். அரசு ஊழியரோட விவரங்களை கேட்டால் கொடுக்கணுங்கிற ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அரசு ஊழியர் தொடர்பாக நீங்கள் அரசு ஊழியர்னா நீங்கள் எப்போ பணியில் சேர்ந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களோட சொத்து உரமான அறிக்கையை இங்கே கொடுக்கணும், சர்வீஸ் ரெக்கார்டில் எழுதணும். அந்த சர்வீஸ் ரெக்கார்டு RTI ஆக்டில் கேட்டால் கொடுக்கணும். 20,000க்கு மேலே வந்து நீங்கள் பொருள் நகை எடுத்தீங்கன்னா கூட அதை அங்கே சர்வீஸ் ரெக்கார்டில் எழுதணும். சட்டத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன், இதான் இருக்குது. அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, திரும்ப நான் நடந்து போய் மனித உரிமை ஆணையத்தில் இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றம் போங்கங்கிறாங்க. நீதிமன்றம் போகிறதுக்கு அப்புறம் மனித உரிமை ஆணையம் எது இருக்குது சார்? நீதிமன்றம் அதை விட பெரிய அமைப்பு தானே சார். நீங்கள் விசாரிக்கவே இல்லையா சார்? ஒரு தலைப்பட்சமாக விசாரித்து முடிச்சுட்டு நீதிமன்றம் போகணும் எப்படி என்ன சொல்லுவீங்க? நீதிமன்றம் போனால் நான் நேரடியாக போய் நீதிமன்றத்தில் போயிட்டு நீதியரசரை பார்த்து ஐயா எனக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு கொடுக்க முடியுங்களா? ஒரு வழக்கறிஞர் மூலமாக தான் போகணும். வழக்கறிஞருக்கு குறைந்தபட்சனாலும் ஃபீஸ் கொடுத்தாகணும். அதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீங்கள் ஒரு மனித உரிமை ஆணையம் எதுக்கு மனித நம்பி வர்றான்? மனித உரிமை ஆணையம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு சில உத்தரவுகள் போட, ஒன்று நீங்களே உத்தரவு போடுங்க, இல்லைன்னா வந்து அரசுக்கு உத்தரவு போடுங்க, இது மாதிரி நடந்திருக்கு, இதை சரி பண்ணுங்கன்னு. எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் தானே மனித உரிமை ஆணையத்துக்கு வர்றது.
நீங்கள் பாதுகாப்பே இல்லாமல் மனித உரிமை ஆணை நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துங்க, எங்களால் இதுதான் தர முடியும். ரெக்கார்டு கேட்டால் அவங்க ஒரு பதில் இதில் சொல்லியிருக்காங்க ஆர்டியில், ரெக்கார்டு நாங்கள் பராமரிக்கப்படுவதில்லைன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த பதில் தான் சார் இருக்குது. மனித உரிமை ஆணையத்தில் ஆவணங்கள் பராமரிக்கப்படுவதில்லை என்றால் அந்த ஆவணங்கள் என்ன விசாரித்து முடிச்சு கீச்சு போட்டுறாங்களா இல்லை கொளுத்திடுறாங்களா சார்? என்னோடய கேள்வி மனித உரிமை ஆணையத்தை தான் கேட்குறேன். ஏன்னா மேதமிகு நீதியரசர் அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிபதிகளை விமர்சிக்கலாம், அதில் நாகரிகம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு நீதியரசர் சொன்ன அடிப்படையில் தான் நானே இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி நானாக கேட்கல. மனித உரிமையான ஒரு தலைவர் இருக்காங்க, அவங்க கீழே 7 மெம்பரோ 8 மெம்பரோ இருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போகலாமா நீங்கள் சார்? இங்கே போனதுக்கு இவங்க முடிச்சு வச்சதை அங்கே அப்பீல் பண்ணுறதுக்கு அங்கே அனுப்பியிருக்கேன் சார். இது ஒரு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. மக்களோட வரி போனால் கிட்டத்தட்ட 25-30 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. நான் கேள்வி கேட்கக்கூடாது சார். தனி மனிதன் ஒரு ஜனநாயக நாட்டில் நான் கேட்கக்கூடாதா மனித உரிமை ஆணையத்தை? ஏன் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவ்வளோ செலவாகுது, மக்களோட வரி பணம் இவ்வளோ வாங்குறீங்க, ஏன் எனக்கு ஒரு நீதியை கொடுக்கல நான் கேட்கக்கூடாதா? கேட்கறதுக்கு இடம் இல்லையே சார். என்ன சார் என்ன சொல்கிறாங்க? நீதிமன்றம் போங்கிறாங்க. நீதிமன்றம் போகிறதுக்கு அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டு தான் வர்றேன். உங்களை நம்பி தானேங்க வந்தேன். இப்போ நீதிமன்றம் போயிருக்கீங்களா இல்லையா நீங்கள்? நீதிமன்றத்துக்கு போகல சார். என்னோட வழக்கை இப்போ எப்படி ஆணையம் எடுத்து தாமாக எடுத்தாங்களோ அது மாதிரி எடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நீதிமன்ற வாசலுக்கு போய் தான் வாசலில் தான் நிற்கணும். இந்த சூழ்நிலை இது நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களே சார் நீங்கள் ஃப்ரீ லீகல் எய்டு இருக்குது, காசு இல்லாமலே வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க உங்கள் பக்கம் நேர்மை இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டதுன்னு பேரில் ஃப்ரீ லீகல் எய்ட்லாம் இருக்குல்ல? ஃப்ரீ லீகல் எய்டு இருக்குது சார். எங்களுக்கு என்னோட இது ஒரு ஆணையத்திலே நம்மளுக்கு ஒரு உதவி பண்ண முடியலைன்னா ஃப்ரீ லீகல் எய்டில் என்ன உதவி பண்ணிவிடுவாங்க? இல்லை அப்படிலாம் வாய்ப்பு இருக்கே நமக்கு. எல்லாம் அரசை சார்ந்தவங்க தானே. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஃப்ரீ லீகல் எய்டுங்கிற இலவச சட்ட உதவி மையம், அதில் நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்தேன் சார். எங்கள் மாவட்டம் தோறும் எங்கள் அமைப்பை சார்ந்தவங்களே போயிருக்காங்க, எங்கேயுமே ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க. ரெக்கார்டுலாம் இருக்குது. இப்போ என்னை கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் அல்ட்டுவாடா, இவ்வளோ நீ குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்க, எல்லாத்தையும் அல்ட்டுவாடானா அல்ட்டு ஒன்று ஒன்றையும் காட்டிக்கிட்டு இருப்பேன். இதோ இருக்குங்க, எனக்கு ஏற்றுப்பூர்வமாக இருக்குது, அதனால தான் இதை பேசிகிட்டு இருக்கேன்னு. இவங்க பண்ணினதுனால இவங்க ஒரு எண்ணையும் கூப்பிட்டு விசாரிக்காமல் ஒரு விசாரணையும் பண்ணாமல் விட்டதுன்னு எதிரொலி இப்போ என்ன நடக்குதுன்னா, அதே ஆய்வாளர் 4 வருஷம் ஆங்காங்கே பணியில் இருந்துட்டு திரும்ப நான் எங்கே இருக்கனோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஓகே, இப்போ வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு? முதல் விஷயம் என்னதை தான் எடுத்துட்டு இருக்காரு. என்னதை எடுத்து என் பையனுக்கு 24 வயசு, எப்போது தீபாவளிக்கு முன்னாடி எதிர் வீட்டு பொண்ணு, அந்த வயசில் ஒரு காதலுங்கிறது வரும். எதிர் வீட்டில் 17 வயசு பொண்ணுங்க நல்லா வரும். அவங்க அந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்கார அம்மா. என் மகள் இது மாதிரி போனாங்க, இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, இங்கே போனாங்க, விவரமாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி போனாங்க, காணோம். இந்த பையன் கூட என் மகளுக்கு காதல் இருக்குது, அவங்க கொடுத்த பெட்டிஷனில் எஃப்ஐஆர் என்கிட்ட இருக்குது, அவங்க காதலிக்கிறாங்க, அதனால் சந்தேகமாக இருக்குன்னு கொடுக்குறாங்க. தற்போது கூட மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு இந்த போக்சோவுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போக்சோ ஆக்டில் யாரை பண்ணாலும் அந்த காதல் லவ் பண்ணுறவங்கள போக்சோ ஆக்டில் அவ்வளோ சீக்கிரம் போடாங்க, அது 2 தரப்பையும் விசாரிங்க, தரவாக விசாரித்து பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை. ஏன்னா நான் எதிரி இல்லை அவருக்கு. உட்காந்து அழகாக போனாங்க, பிடிச்சாங்க. நான் தான் பிடிச்சி கொடுத்தேன். அந்த பொண்ணு சொல்லி கூட்டின்னு போயிடுச்சுன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூழ்நிலை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றான். சரி, நானே பிடிச்சி கொடுக்குறேன், நான் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. என்னை கேட்குறாரு ஒருத்தர், போலீஸ் எங்கே சார் இருக்காங்கன்னு. சார் இதை வந்துட்டாங்க, இந்த இடத்துக்கு நான் காரில் போயிட்டுருக்கேன், நண்பர் ஒருத்தர் கூட போய் கூட்டின்னு வந்துடுறேங்கிறேன். அதுக்குள்ளே இவங்க செட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பத்திரிகையில் போட்டாங்க, இவர் அங்கே போனார், இங்கே போனார், இதை பண்ணோம், செஞ்சோம், வச்சோம், போக்சோ வழக்குன்னு போட்டேன். போக்சோ வழக்குக்காக அப்போ ஒரு அப்பங்கிற ஒரு ஸ்தானத்தில் நான் ஒன்றும் மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே தான் போக்சோ வழக்கு போட்டிங்க, ஆல் உமன்ஸில் ஒப்படைக்கவே இல்லை. கடைசியாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கூட்டின்னு போகும்போது தான் ஆல் உமன்ஸுக்கிட்ட போயிட்டு கூட்டின்னு போகிறாங்க. 24 வருஷம் அங்கேயே வச்சு தான் இவனை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அது என்னோட ரொம்ப பலவந்தமாக பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டேன்ல நான், அதனால் அப்பனை பண்ணியாச்சு, பிள்ளைய பண்ணலன்னு லைட்டாக தான் ஏதோ அடிச்சு பண்ணி மிரட்டியிருக்காங்க. இதில் உஷாராணின்னு ஒரு எஸ்ஐ கூட ஆவடி ஆல் உமன்ஸில் மிரட்டியிருக்கு. எங்கள் சார் யார் தெரியுமா, அவர் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு தெரியுமா, உங்கள் அப்பன் பெட்டிஷன்லாம் போடுறானா, ரொம்ப வேலையை காட்டுறானாம, அவள்தான்லாம் பேசியிருக்கு. எல்லாத்தையுமே நான் பெட்டிஷனாக ஆவடி கமிஷனர்கிட்ட கொடுத்தேன். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது சம்மந்தமாக போய் நான் ஆய்வாளரை பார்த்து பேசும்போது என்கிட்ட நேரடியாக சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் தெரியுங்க,
நீங்கள் தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நாங்கள் ஏன் வந்திருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலான்னு தான். என்னத்தை முடிச்சுட்டு போகலாம், நான் அங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் தனியாக ஒரு ப்ரைவேட் கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்கேன். இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுகிறாரு. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வர்றேன். என் பையனை வந்து 27 25 போக்சோவில் போடுறாங்க. 27 எங்கள் ஆட்டோ எரியுது, பெட்ரோல் பாம். ஒரு பெட்ரோல் பாம் அடிக்கிறவனை வந்து கூண்டாஸில் போடணுன்னு தான் சார் சட்டம் சொல்லுது. அவன் யார் என்னன்னு தெரியல, ஆட்டோவை பெட்ரோல் பாம் அடித்து கொளுத்தினா எரிஞ்சிருச்சு. அது தொடர்பாக நாங்கள் போய் புகார் கொடுக்குறோம். 15 நாள் கழிச்சு 12 நாள் கழிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. தெளிவாக புகார் கொடுக்குறோம். பெட்ரோல் பாம்பு கவரில் வந்து பெட்ரோலை கட்டி தூக்கி அடித்து கொளுத்தியிருக்கான். பாட்டிலில் திரி போட்டு அந்த பக்கம் அடித்து எரிஞ்சிருக்கு. தெளிவாக என் மனைவி பேரில் வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம். சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன தோணுது நம்மளுக்கு, பழி வாங்குறது மாதிரி தான் தோணுது. இதையும் நான் போய் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எந்த நடவடிக்கையும் இல்லை. 2020 எனக்கு நடந்த விஷயத்தை நான் வந்து சென்னை கமிஷனர்கிட்ட, அப்போ ஏகே விஸ்வநாதன் சார், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனையோ புகார்கள் கட்டுக்கட்டாக வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு என்கொயரி கிடையாது. அப்போது ஒரு சாமானியனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எங்கள் ஆட்டோ கொளுத்திட்டாங்க, எரிஞ்சிச்சு, அவனை வந்து எவனையோ ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணுறாங்க சார். இதில் எனக்கு பையனுக்கு என்னாச்சு? என் பையனை போக்சோவில் அனுப்பிட்டாங்க, சிறையில் இருக்காரு. ஆமாம், வந்துட்டார். போக்சோ ஆக்டில் போட்டு அவர் 65 நாள் கழிச்சு எடுத்துட்டோம். அது அவங்களா செட் பண்ணது. போக்சோ ஆக்டு போட்டதுக்கப்புறம் அதை நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அது அப்புறம் வைங்க, அவர் போனதுக்கப்புறம் இங்கே ஆட்டோ எரிஞ்சிச்சு, பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை இப்போ ஒரு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, சின்னதாக ஒருத்தன் வெட்டிக்கிட்டான், அடிச்சுக்கிட்டான், மண்டே கீச்சிட்டான்னா உடனே பேப்பரை கூட்டு போட்டுருவாங்க. இந்த இடத்துல இவரால் தாக்கப்பட்டார், இவர் குடிப்பதில் இருந்தார், உதச்சார், குத்துனார், வச்சாருன்னு. ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஆட்டோ எரிச்சிருக்கான், அதை இவங்க கூட பத்திரிகையில் கூட இல்லை, எந்த பத்திரிகையும் போடல. அப்போ சந்தேகம் எனக்கு வலுக்குது இவர் பேரில் தான். வந்ததுமே ஒரு பிரச்சனைக்காக நான் வந்து பார்க்குறேன். பார்க்கும்போது நான் இருக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்கிறேன். அப்போ இது நடந்து முடிஞ்சிச்சிங்களா? இன்னொரு எஃப்ஐஆர் எனக்கு ரெடியாக இருக்குது. என் பையன் சிறையில் வந்து எனக்கு ஒரு எஃப்ஐஆர் ஆகுது, ஒரு சிவில் டிஸ்ட்ரிபியூட். யார் வீடோ யாரோ ஏதோ தொடர்பே இல்லாத, நான் இப்போ ஆரம்பத்தில் ஒரு தொடர்புலேருந்து நான் விலகிட்டேன். அந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட்டை எடுத்து அவங்கள வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு என்ன சிறைக்கு அனுப்புகிறாரு. ஆமாம், இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணவனை கூண்டாஸில் போடல, 14 நாளில் அவன் வெளியே வந்துட்டான். அவன் ஜெயிலே, என் பையனும் ஜெயிலில் இருக்கும்போதே அவனும் இவனும் தெரிஞ்சவனுங்க. அவன் சொல்லிட்டானா, டே நான் பண்ணவே இல்லைடா, இவர் தாண்டா கூப்பிட்டு நீ ஏற்றுக்கிட்டு போடான்னு சொல்லிட்டாரு, உன்னை நான் 15 நாளில் வெளியே எடுத்துறேன்னு சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டான். நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இவன் பண்ணவே இல்லையா, இப்படி தான் பண்ணாரான்னு. அப்போது இது யாரோட வேலையாக இருக்கும்? இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன அனுப்புகிறாரு. என்ன சிறைக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறாரா, நான் எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கு, ட்ரிபிளமில் ஒருத்தர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தார். என்கிட்டலாம் பண வசதி இல்லைங்கன்னா நான் பார்க்குறேன், வாங்க கூப்பிட்டு போய் பார்த்துட்டு இருந்தார். திரும்ப ட்ரிபிளம் கூப்பிடும்போது நான் ஒரு இடத்துல போய் ஜுவல்ஸ் அடகமாக நான் வைக்கிறேன். அங்கே வந்து போலீஸ் கூப்பிட்றாங்க. என்ன விஷயம்னா, இல்லை கூப்பிட்டாரு ஏசி, ஏசி கனகராஜ் சார் இப்போ இருக்கார், உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்டாருன்னு. என்னையே ஏசி பார்க்கணும், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையான்னு. இல்லை பார்க்கணுன்னு. ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன்னா கூட விடல. கிட்டத்தட்ட ஒரு 25-30 போலீஸ் புடைசூழ கூட்டின்னு போனாங்க. என்ன ஏதுனே விசாரிக்கல, எஃப்ஐஆர் ஆகிடுச்சு. 12 மணிக்கு எஃப்ஐஆர். என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த லேடியை நீ அடித்தேன். அந்த லேடியை நான் பார்த்தேன் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதாங்கிறேன். ஆதாரங்களே இல்லை. அதாவது சாமானியனுக்கு சட்டங்கிறது இல்லைங்கிறதுக்கு இன்னொரு கதை. உடனே போய் எஃப்ஐஆர் போட்டாங்க, அங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் கேட்குறேன், இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? என்ன இல்லை நீ 1.5 லட்ச ரூபா பணம், 1.5 லட்ச ரூபா பணம் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வாங்கினாங்க, 1.5 லட்சம் தானங்க, திருப்பி கொடுக்குறவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டாங்க, என்னங்க இருக்குன்னு. இல்லை இருக்குன்னாரு. அதோட போனாங்க, திரும்ப ஆவடி கூட்டின்னு போனாங்க. ஆவடியில் வந்து எனக்கு 185 இருக்குது பிபி. அப்போ கூட ஆவடியில் இருக்கிற இந்த டாக்டரு, இந்த காவல்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போலுது சார். எவன் செத்தான்னா எப்படி எக்கேடு கட்டு போனான்னா, நான் உனக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். 180, எனக்கு ஆல்ரெடி பிரெயின் ஸ்ட்ரோக்கு. இப்போ நடந்து வந்தேன், எனக்கு இந்த கை தூக்கிட்டு இருக்கோம், இந்த கால் வளைச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படியே போகிறேன்.
4 பேர் கைத்தாங்களாக கூட்டின்னு போகிறாங்க, இவர் நல்லா இருக்காருன்னு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு நேராக நைட்டு 9:30 மணிக்கு அம்பத்தூரில் வந்து மெஜிஸ்ட்ரேட்டு பரம்பீர்னு இருக்கார். அவர்கிட்ட போகும்போது நான் தெளிவாகவே சொல்கிறேன், இது மாதிரி கதையெல்லாம் நடந்துருக்குங்க, உங்ககிட்ட தான் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், இது வந்து புனையப்பட்டது, இந்த 1.5 லட்ச ரூபா காட்டுறாங்களே இதுக்காக நான் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி போயிடலாமான்னு. இல்லை நீங்கள் அடிச்சிருக்கீங்கன்னாரு. ஐயா நான் அடிக்கவும் இல்லை ஒன்றுமில்ல, அவங்கள பார்த்தே நானுக்கிட்ட 2-3 வருஷம் ஆகுது, இதை கொஞ்சம் தரவாக பாருங்கள், மனுதாரர் வாக்குமூலம்னு ஒன்று அது இருக்குது, கன்ஃபியூஷன் சர்டிஃபிகேட்டாக ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக இங்கிலீஷ்னால, அந்த வாக்குமூலத்தை பாருங்கள் சொல்லுங்கன்னா அவர் கேட்காம அவர் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கார். அப்போது நான் சொல்கிறேன், என்னோடய மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கு என்னால் நடக்க முடியல, ஸ்டான்லி அனுப்புங்கன்னு. இல்லை நீங்கள் வாங்க, போயிட்டே வாங்க. அப்போ தான் நான் கேட்குறேன், அது போயிட்டு வாங்கன்னா என்னோடய மனுதாரர் வாக்குமூலம் தப்பாக இருக்கும், அதில் பாருங்கிறேன். உச்சநீதிமன்றமே ஒரு உத்தரவு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒருத்தரை வந்து கைது பண்ணி சிறைக்கு அனுப்பும்போது அவரோட மனுதாரர் வாக்குமூலத்தில் வந்து எக்ஸ்ட்ரா எதையும் சேர்க்கக்கூடாது, அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களை யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு. திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு மனுதாரர் வாக்குமூலம் போட்டது, என் பொண்ணு எங்கே படிக்குது, என் பொண்டாட்டி எங்கே வேலை செய்கிறா, நான் எங்கே வந்தேன், என் புள்ள எங்கே வந்தான், ஒன்றே ஒன்று என்ன சேர்க்கல தெரியுங்களா, எனக்கு வப்பாட்டி இருக்கா இல்லையான்னு சேர்க்கல. தேவேந்திரனுக்கு இங்கே இந்த கலரில் இப்படி ஒரு வப்பாட்டி இருக்குன்னு தான் சேர்க்கல. கேவலமாக சொல்ல போனால் இப்படி தான் சொல்லணும். அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எழுதி என்கிட்ட வந்து கையெழுத்து கேட்குறாங்க, போட மாட்டேன்ட்டேன். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார், அதில் நான் எப்படி போடுவேன், நீ பாட்டுக்கு இஷ்டம் போல் இல்லாதெல்லாம் எழுதுவேன், என்னோடய பர்சனலை எழுதுவேன், என் பொண்டாட்டி பர்சனலை எழுதுவேன், என் பொண்ணோட பர்சனலை, என் பிள்ளையோட பர்சனல் எழுதுவேன். உன்னை யார் எழுத சொன்னார்னா அதில் ஒரு ஐவா சொல்கிறார், சார் எனக்கு தெரியாது சார் அப்படியே. அப்போ இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா நீ பழி வாங்கிட்டு தானே இருக்க. மனித உரிமை ஆணையம் வந்து அன்றைக்கி முறையாக என்னோடய வழக்கை எடுத்து என்னையும் கூப்பிட்டு விசாரிச்சுருந்தாங்கன்னா, இவர் என்னை மிரட்டினது, என் மனைவியை மிரட்டினது, சுற்றுவன்னு சொன்னது, இவர் பொண்ணு சொல்லியிருக்கு சார். என்னை ஃபஸ்ட்டு கை உடைக்கும் போது இவரோட பொண்ணு சொல்லுதான், டேய் என் பொண்ணு சொல்கிறாடா உன்னை சுட சொல்கிறாடாங்கிறாரு. அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. என் பொண்டாட்டி சொல்கிறாடா உன்னை சுட சொல்கிறாடாங்கிறாரு. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, உன் பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, உன் பொண்டாட்டி யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எனக்கு என்ன பார்க்க, அவங்க ஏன் சுட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டியிருப்பேன். அப்போ மனித உரிமையான வந்து பணம் படைத்தவர்களும் பலம் படைத்தவர்களுக்கும் தான் செயல்படுதுங்கிறத வந்து நான் இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டாக தான் அங்கே சொல்கிறேன். அப்படி தான் அவங்க செயல்படுறாங்க. அப்போ அதுக்கு எதுக்கு சார் மனித உரிமை ஆணையம்னு ஒன்று? உங்களை கேள்வியும் கேட்கக்கூடாது, கேள்வி பதிலும் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் முறைப்படி ஒரு புகார் கொடுத்தா அது விசாரிக்கவும் மாட்டீங்க, ஒரு நியாயமும் கிடைக்காது. சாமானியனுக்கு நியாயம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சார் ஒரு ஆணையம்? ஒரு மாநிலத்தில் ஒரு ஆணையம்னா அப்புறம் எதுக்கு? நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, நீங்கள் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போக வேண்டியது தானே. போகிறேன் சார், முதல்ல இங்கே என்ன அடிப்படை, அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் நான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டு அவங்களே விசாரணை கூப்பிட்றாங்கன்னு வைங்க, நான் போய் என்னத்தை பேசுவேன், ஆங்கிலம் ஹிந்தி எனக்கு என்ன தெரியும், ஹிந்தி தெரியாது போன்னு சொல்ல முடியும் வரான்னு ஆங்கிலம். இப்போ இதை என்னட்டு சொல்கிறதுல இல்லை ரெட்பிக்ஸில் சொல்கிற எதுக்கு சொல்லணும்? உங்ககிட்ட எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் சார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து என் வழக்கை கொஞ்சம் தயவுசெய்து தாமாக முன்வந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எடுத்து மனித உரிமை ஆணையத்து மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறார என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் போய் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சு இந்த பேப்பருங்களை வச்சுட்டு கத்துனேன்னு வைங்க, மனித உரிமை ஆணையம் எனக்கு உரிமை கொடுக்கல நியாயம் கொடுக்கலன்னு கத்துனேன்னா எடுபடாது. உங்களை மாதிரி உங்கள் ரெட்பிக்ஸ் ஒரு மீடியாவில் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நான் தான் வேண்டுகோள் வைக்கிறேன், இது மூலியமாக வெளியே போட்டோம், மனித உரிமை ஆணையத்தை அவங்க கேட்கட்டும், இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு. இப்போ நானே இப்போ நீங்கள் வந்து இதை வந்து வெளியே ஃப்ளாஷ் பண்ணுறீங்க, என் மேலே தவறு இருந்தால் அவங்க ஒரு வழக்கு கூட போடலாம், அவங்க அதே மனித உரிமை ஆணையம் தாமாக முன் வந்து ஒரு வழக்காக கூட எடுத்துக்கலாமே. இதை இப்போ சேர்மன் இருக்காங்க, தாமாக முன் வந்து ஒரு வழக்காக சுமோட்டோ எடுத்து எனக்கு சம்மனை கொடுத்து வா நீங்கள் வா உனக்கு என்ன நடந்தது வான்னு திரும்ப விசாரிக்கிட்டோம். ஒன்று அவங்க விசாரிக்கிட்டோம், இல்லை நீதிமன்றம் விசாரிக்கிட்டோம் சார். நீதி மறுக்கப்படுதுங்கிறது வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் சார், ரெக்கார்ட் பூர்வமாக. என்னால் எங்கேயும் போய் சொல்ல முடியாது சார், நான் ஒரு வழக்கறிஞரை வச்சு அங்கே வழக்காடிக்கிட்டு பணம் கொடுத்துக்கிட்டேன் எல்லாம் பண்ண முடியாது. அதே ஆய்வாளர் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, 25 வருஷமாக நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இன்ன வரையும். என் பையனையும் இப்படி ஒரு கேஸில் உள்ளே தள்ளிட்டு, என்னையும் ஒரு கேஸில் உள்ளே தள்ளிட்டு, என்னோட நான் குடியிருக்கிற வீட்டு ஓனரை கூப்பிட்டு ஒரு ஆய்வாளர் பேசியிருக்காரு, அவன் மேலே இவ்வளோ வழக்கு இருக்கு, அவனை வெளில வச்சுக்காத, அவனை காலி பண்ண சொல்லுன்னு. ரொம்ப
ஒரு கீழ்த்தரமாக தெரியல சார் அது. அதுக்கு உங்கள் வீட்டில் என்ன சொன்னார்? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் அவர் எக்ஸ் ஆர்மி சார், இது மாதிரி போலீஸ் மிரட்டுறாங்க சார், காலி பண்ணிங்க சார். நான் சொன்னேன் நான் காலி பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் வந்து என்னை வந்து அக்யூஸ்டாக குத்திட்டாங்க போல இருக்கு. இந்த ஊரில் இருக்காத மிகப்பெரிய ரவுடிங்களை சொல்லுவாங்க பாருங்கள், இந்த ஊரில் இருக்காங்கன்னா ஊரை விட்டு ஓடிடுன்னு, அது மாதிரி குத்திட்டாங்க போல இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் அவசரப்படாதீங்க. அவர் தானே சொன்னார். அவர் சொன்னாருங்கிறத எனக்கு சொல்லுங்கள், உங்கள் வாக்குமூலம் எனக்கு வேணுங்கிறது கேட்டால் பயப்படுறாரு அவர். ஓகே. ஆக செயல்படாத மனித உரிமை ஆணை எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு வார்த்தை, மக்கள் வரி பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட அங்கே பணியாற்றுவாங்க. ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல, என் வழக்கு சம்மந்தப்பட்டதுக்காக குறை சொல்லிகிட்டு இருக்கேன். மனித உரிமை ஆணையத்தில் நிறைய மெம்பர் இருக்காங்க, பல்வேறு வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க, பல்வேறு வழக்கில் எடுத்து நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சேர்மன் கூட அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் வழக்கு 2020 இதை முடிச்சு வச்சாங்க இல்லையா, இதோட பாதிப்பு தான் இன்றைக்கு வரையும் நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். கை துண்டு தாண்டா உடஞ்சி முடிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாம் அள்ளி சாப்பிடுவீங்க, நான் அந்த கையில் அள்ளி சாப்பிட்றேன் சார். எனக்கு ஒரு நிவாரணம் நான் போய் மனித உரிமை இடத்துல கொடுக்கணும்ல சார். இந்த கையில் அள்ளி சாப்பிட முடியாது, கை உடஞ்சி முறுக்கிக்கிட்டு இருக்கு. 50% நான் வந்து மாற்றுத்திறனாளி, அட்டை வாங்கி வச்சுருக்கேன், நம்ம பென்ஷன் கிடைக்கல எனக்கு. இந்த சூழ்நிலைக்காக தான் உங்கள்கிட்ட வந்து நான் அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் மீடியா மூலமாக எனக்கு வந்து ஒரு வெளியே தெரியப்படுத்தணும், நீதியரசர்களுக்கு தெரியப்படுத்தணும், மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்கெல்லாம் திரும்பவும் இதை சூமோட்டாக எடுக்கணும். எடுத்து என்னை கூப்பிட்டா நான் எல்லா ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போய், ஐயா இதான் இருக்குது, 2020 நடந்த விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட ஆவணங்களை ஆவணப்படமே தயாரிக்கலாம், எடுத்து எல்லாத்தையும் பக்காவாக வச்சுருக்கேன், பொய் இல்லாமல். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கதையை எங்கள்கிட்ட சொல்கிறீங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி நீதியரசர்கள் கண்ணில் இது படுது, அவங்க காதில் இது கேட்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம் சார்.